பேப்பர்ல இப்படி எல்லாம் செய்தி வரும்போது இப்படி எல்லாம் நடக்கும்னு யோசிப்பேன். ஆனா உன்ன மாதிரி மனசாட்சியே இல்லாம இருக்கிறவங்க இருக்கதான் செய்யணும். மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கதா? நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது தப்பு இல்லை. ஆனா முதல் கல்யாணம் நடந்திருந்தோம், அந்த கல்யாணத்தை மறைச்சது பெரிய பாவம். கல்யாணத்துக்கு முன்னாடி எதையெல்லாம் சொல்லிருக்க வேண்டியது. அப்போ மனோஜ் கூட பிடிச்சிருந்தா நாங்களே கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். நான் ஏமாத்தி பொய் சொல்லிதான் நீ ஒரு வாழ்க்கை வாழணுமா? அப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு தேவையா? அன்னைக்கு நீ பணக்காரின்னு பொய் சொன்னது வீட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எவ்வளவு பிரச்சனையாச்சு. அவங்க அந்த அடி அடிச்சாரு எல்லாம் மீறி இந்த வீட்டுல நாங்க ஏத்துக்கிட்டோம் கூட. நான் கேட்டேன், இன்னும் ஏதாவது மறைச்சிருக்கிறியா? கேட்டனா இல்லையா சொல்லு. அப்ப நான் கேட்டப்ப நீ என்ன சொன்ன அந்த இடத்துல? இனிமே எதையுமே மறைக்க மாட்டேன்னு சொல்லி கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணல. நீ எங்களை மட்டும் இல்ல, அந்த கடவுளையே ஏமாத்திருக்க. தப்புதான் அங்கிள், உங்க எல்லா காலையும் நான் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா மனோஜோட வாழணும். எனக்கு ஒண்ணு விட்டா யார் மனோஜ் இருக்கா? கேட்டு யாரும் இல்ல, அதான் உன் புள்ளைய ஆத்தாக்காரி இருக்கால. யார் கண்டா இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு பொண்டாட்டியை நடிச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்கியா என்னமோ? முதல்ல அவ கழுத்துல இருக்க தாலி எடுறா. ப்ளீஸ் இப்படி பண்ணி சொல்லாதீங்க. நான் உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான். நீ தாலியே போய் சேரும் சாக்கடை ஒன்னாடி உன் கூட என்னையும் சேர்த்து வச்சு பேசாத. நீ சாக்கடை. ப்ளீஸ் மனோஜ் என்ன போக சொல்லாத. இனிமே உனக்கு எனக்கு இந்த ஜென்மத்துல எந்த உறவும் இல்லை. என் கண்ணு இனிமேல் பட்ட அதோட கொண்டு சொல்லு. தேங்க்ஸ் மீனா. இந்த வீட்ல என்ன பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சது உனக்கு மட்டும்தான்.